So good evening, students. Today we'll see the current affairs analysis dated from 11th December 2025. The first article related to the sites. Sites order 50 years of celebration. 1975 came into existence. So இப்போ இது 50 வருஷம் ஆயிருச்சு. அதோட மீட்டிங் வந்து சமர்கண்ட்ல நடந்துட்டு இருக்கு. சமர்கண்ட் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ். That's why it came in news. So sites பொறுத்த வரைக்கும் 1973 it was adapted. 1963 they started discussion. 73 they got it was adoption happened and then implementation came into existence in 1975. So sites பொறுத்தவரைக்கும் convention on international trade on endangered species, that is regulation of endangered species வந்து ட்ரேடிங்கை வந்து ரெகுலேட் பண்றதுக்காக உருவாக்கப்பட்டதா இந்த அமைப்பு. இந்தியாவை பொறுத்தவரைக்கும் we having tiger populations, elephant இந்த மாதிரி பாப்புலேஷன்ஸ் எல்லாமே endangered. ஸோ இதோட ஸ்பெசிமென், தட் இஸ் தந்தங்களை ட்ரேடிங் பண்றது கூட இட்ஸ் நாட் அலோவ். த ஸ்பெசிமென்ஸ் வைல்ட் லைஃப் அதோட ஸ்பெசிமென்ஸ் பார்ட்ஸ் இது எல்லாமே வந்து ட்ரேடிங்கை ரெகுலேட் பண்ண கண்ட்ரோல் பண்றது தான் இதோட ப்ராஹிபிட்டிங் தி ட்ரேட் ஆஃப் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ். ஸோ இதோட மீட்டிங் வந்து கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் மீட்டிங் நடக்கும். இந்த மீட்டிங்ல எடுக்கக்கூடிய முடிவுகள் இட்ஸ் லீகலி பைண்டிங். என்னென்ன ப்ரொடெக்ட் பண்ணணும் மெஷர்ஸ் இருக்கா, அது லீகலி பைண்டிங் அக்ரிமெண்ட்ஸ். ஸோ தேர் ஆர் அப்பெண்டிக்ஸ் 1 த ரெகுலேஷன்ஸ் ஆஃப் லீகலி பைண்டிங்னு சொன்னால் அப்பெண்டிக்ஸ் 1 இருக்கு, அப்பெண்டிக்ஸ் 2 இருக்கு, அப்பெண்டிக்ஸ் 3. அப்பெண்டிக்ஸ் 1 எடுத்துக்கிட்டா வைல்ட் லைஃப் தட் நீட் ஹை ப்ரொடெக்ஷன், ரொம்ப ப்ரொடெக்ஷன் தேவை இந்த வைல்ட் லைஃபுக்கு. எக்ஸாம்பிள் யூ கேன் டேக் டைகர் எடுத்துக்கலாம், எலிஃபென்ட் எடுத்துக்கலாம், இதெல்லாமே ஹை ப்ரொடெக்ஷன் நீடட். டைகர், ஒன் ஹார்ன் ரைனோசரஸ், எலிஃபென்ட் எக்ஸெட்ரா. அப்பெண்டிக்ஸ் 2 எடுத்துக்கிட்டீங்கன்னா த லிஸ்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் வேர் இன்டர்நேஷனல் ட்ரேட் இஸ் கண்ட்ரோல்டு. இதுல வந்து பெர்மிஷன் இருந்துச்சுன்னா பண்ணலாம், ஃபார் சயின்டிஃபிக் ரிசர்ச் இந்த பர்பஸுக்கு மட்டும் பண்ணலாம், மற்றபடி எதுவும் ட்ரேடிங் பண்ணக்கூடாது. இது வந்து லிஸ்ட் ஆஃப் ட்ரேட் இஸ் ரெகுலேட்டட். இதுல இருக்கக்கூடிய ஸ்பீஷிஸ் வந்து ரெகுலேஷன் பெர்மிஷன் இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ எக்ஸாம்பிள் ரெட் சாண்டர்ஸ் எடுத்துக்கோங்க, ரெட் சாண்டர்ஸ், ஐவரி இதெல்லாமே வந்து வித் பெர்மிஷன் யூ கேன் டூ ட்ரேட். ஸோ செம்மரங்கள் வந்து இன்னைக்கு நம்ம மெடிசினல் பர்பஸுக்கு பயன்படுத்துகிறோம், அரோமா காஸ்மெட்டிக்ஸுக்கு பயன்படுத்துகிறோம். ஸோ அப்போ இட்ஸ் ரெகுலேட்டட், லீகலைஸ்டு ட்ரேடிங் பண்ணணும். இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய பெர்மிஷன் இல்லாமல் ட்ரேடிங் பண்ணக்கூடாது. அப்பெண்டிக்ஸ் 3ன்றது இப்போ எக்ஸாம்பிள் ரைனோ இஸ் ப்ரொடெக்டட் இன் இந்தியா, ஸோ இட் வில் ஆல்சோ கோ இன் நேபாள், பூட்டான் போன்ற கண்ட்ரிஸுக்கு போகும் டிரான்ஸ் பவுண்டரி. ஸோ அப்போ அந்த கண்ட்ரீஸ்ல வந்து இது போச்சிங் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றப்போ அந்த மாதிரி லைக் என்டேஞ்சர்ல வந்து அந்த கண்ட்ரிஸ் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்றது. ஸோ அந்த மாதிரி ஸ்பீஷிஸ் இதுல வைப்பாங்க தேர்ட் கேட்டகரியில். ஸோ டைகர், எலிஃபென்ட், ரைனோ எக்ஸெட்ரா ஆல்சோ பிளேஸ்ட் இன் தி அப்பெண்டிக்ஸ் 3. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகிள். ஸோ சைட்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நமக்கு அதிகமாக வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டும் சைட்ஸும் சேர்ந்து தான். வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இந்தியாவில் வைல்ட் லைஃப் வந்து அஃபெக்ட் ஆகாம தடுக்குது. சைட்ஸ் இன்டர்நேஷனல். ஸோ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ற வி நெவர் நீட் அ நியூ லா, புதிய லா தேவை கிடையாது. ஆல்ரெடி இருக்கக்கூடிய வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அதுலேயே வந்து நம்ம பண்ணிக்கலாம். 1972 ஆக்ட் மூலமாவே இதை இம்ப்ளிமெண்ட். ஸோ நோ நீட் ஆஃப் ஸ்பெஷலைஸ்ட் லா டு இம்ப்ளிமெண்ட் இட். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகிள். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி World Inequality Report. So World Inequality Report, it was released by, இது 3வது ரிப்போர்ட் அவங்க ரிலீஸ் பண்றது. இன்இக்வாலிட்டி லேப், வேர்ல்ட் இன்இக்வாலிட்டி லேப் அவங்க தான் இதை ரிலீஸ் பண்ணாங்க 2018. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2022ல ரிலீஸ் பண்ணாங்க, இப்போ 2025ல அடுத்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வேர்ல்டு லெவலில் எப்படி இருக்கு அப்படின்றத அவங்க சொல்றாங்க. ஸோ இன்இக்வாலிட்டி, ஸோ வில் சி தட். ரொம்ப டீட்டெயில்டாக இது படிக்கணும். ஸோ இதில் ஸோ இன்கம் இன்இக்வாலிட்டி இஸ் தேர். 2 கான்செப்ட்ல சொல்லியிருக்காங்க, இன்இக்வாலிட்டி அப்புறம் வெல்த் இன்இக்வாலிட்டி. ஸோ 2 இன்இக்வாலிட்டி இருக்கு. ஸோ இன்கம் இன்இக்வாலிட்டி அப்படின்னா ஹேவ்ஸ் அண்ட் ஹேவ் நாட், ஹேவ்ஸ் அண்ட் ஹேவ் நாட், சரியா? இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த், தட் இஸ் ரிசோர்சஸ் எக்ஸெட்ரா, லேண்டு, சேவிங்ஸ் எக்ஸெட்ரா இதெல்லாமே இதுல வரும்.
ஸோ இது எந்த அடிப்படையில் கால்குலேட் பண்ணதுன்னா ஒரு கண்ட்ரி, எல்லா கண்ட்ரிக்கும் எடுக்கிறாங்க. ஜிடிபி, டேக்ஸ் ரேட், அப்புறம் ஹவுஸ் ஹோல்டு சர்வே பண்றாங்க. அப்புறம் இதை எதுல வச்சு கால்குலேட் பண்ணா பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி ஆஃப் ஈரோ வச்சு கால்குலேட் பண்றாங்க. சரியா? அப்புறம் இன்இக்வாலிட்டியை பொறுத்த வரைக்கும் there is a curve called as Lorentz curve, Gini coefficient. So அதை வச்சு மென்ஷன் பண்றாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் there is a percentage of income, that is 10%, 20, 30, 40, 50% இல்லை 100 வரைக்கும் போடுங்க. அப்புறம் இங்கே வந்து பாப்புலேஷன் 10 lakh population, 20 lakh population, 30 lakh, 100 வரைக்கும். when a country having the income and population, so இது வந்து சென்டர்ல போச்சு அப்படின்னு இந்த லைன், that is by pointing 10% population having, 10 lakh population having, so அது கரெக்டா வரணும், not like this. 10 lakh population having 10% of the income, அதே மாதிரி 20 lakh இப்படி இந்த மாதிரி வரணும். So this is called as actual equality, complete equality line. When 1% of population இல்லைன்னா 0% of population having 100% அப்படி wealth வந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள் மத்தியில தான் இருக்கு அப்படின்றப்போ it is called as complete inequality. இதுவும் அதே மாதிரி தான். 1% population கிட்ட you will have 100. லைன் வந்து இப்படி இருந்துச்சு அப்படின்னா இதுவும் இன்இக்வாலிட்டியோட எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ். சரியா? 100% வெல்த்தும் 1% கிட்ட இருக்கும், இல்லைன்னா 1% பாப்புலேஷன் கிட்ட இருக்கும். தட்ஸ் அ கான்செப்ட். சரி, இதுல இந்த கர்வ் வந்து வளையுது அப்படின்றப்போ ஈக்குவாலிட்டி இல்லை. ஸோ இது ஏ அப்படின்னா இது பி. ஸோ ஏக்கும் பிக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் தான் கினி கோஎஃபிஷியன்ட் மென்ஷன் பண்ணுது. இன்இக்வாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு, எந்த அளவுக்கு இந்த கர்வ் இந்தியா போன்ற நாடுகளுக்கு இப்படி வரும். ஸோ த certain population having high number of resources, so we will see that. இதை வச்சு தான் நமக்கு இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் வந்து கால்குலேட் பண்றாங்க. இந்த கால்குலேஷன் எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான். இன்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்கம் இன்இக்வாலிட்டி எடுத்தீங்கன்னா 10% பாப்புலேஷன் ஹேவிங் 58% of the income, that is GDP. இன்கம்ன்றது இன்கம் மெத்தட்ல நான் சொல்றேன். GDP calculation in income methods, just visible, right? Okay, so இது வந்து டாப் பாப்புலேஷன். பாட்டம் பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 50% பாப்புலேஷன் ஹேவிங் ஒன்லி 15% ஆஃப் தி ஜிடிபி. சரியா? ஸோ அதுவும் ரொம்ப கம்மி. அது மாதிரி ஆவரேஜா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி ஆவரேஜா 6,200 பெர் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, 6,200 பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியில இதுல ஈரோல சொல்றாங்க 1 இயருக்கு. வெல்த் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியன் லெவல்ல வெல்த் 10% population having 65% of the wealth of the country. The bottom 1% population, top 1% population having 40% of the wealth, that is richest people having 40% of the like wealth இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஜெண்டர் எடுத்துக்கிட்டா ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் குறைஞ்சிருக்கு 15.7%. சவுத் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் வேர்ல்டு லெவலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சவுத் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் வந்து 20% கான்ட்ரிபியூஷன் இருக்கு. அதுவும் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்றோம். இந்தியா போன்ற நாடுகள் எடுத்துன்னா 1980 இந்தியா வந்து 40% கான்ட்ரிபியூஷன் இருந்துச்சு, இப்போ ரொம்ப கம்மியா இருக்கு. தென் வேர்ல்டு லெவல்ல வெல்த், நான் இது சொன்ன இந்தியன் டேட்டா, வேர்ல்டு லெவல்ல 0.001% பாப்புலேஷன் ஹேவிங் 3 times of the wealth in the bottom. The top 1%, 0.001% population world level having the wealth of இது வந்து less than 60,000 population. இந்த அளவு வந்து இதோட கேட்டகரியில 60,000 மக்கள் மட்டும்தான். இந்த 60,000 மக்கள் கிட்ட இருக்கக்கூடியது 3 times of the lower அப்படின்னா லோவர் கேட்டகரியில இருக்கக்கூடியது.
இதான் அந்த லோவர் கேட்டகரியில இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய லைக் வெல்த் அப்படின்னு சொல்லப்படுது. தட் இஸ் 50%. பாட்டம் லெவல்ல இருக்கிறவங்களை விட 3 மடங்கு அதிகமா இருக்கு. டாப் இந்த இந்த பாட்டம்ல 50க்கு மேல இருக்கிறவங்க, இந்த பாட்டம் இதான் டாப் ஏரியா. தென் சாரி, திஸ் இஸ் த திஸ் இஸ் பாட்டம், திஸ் இஸ் த டாப். இதான் கம்ப்ளீட் இன்இக்வாலிட்டி. சரி, அதுக்கு பிறகு டாப் 1% பீப்புள், இது 0.001. டாப் 1% பீப்புள் ஹேவிங் 37% ஆஃப் தி குளோபல் வெல்த். இதெல்லாமே அந்த டேட்டால இருக்கு, நீங்க பார்த்துக்கலாம். டாப் 10% ஹேவிங் 75%. பாட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாட்டம்ல இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட இருக்கக்கூடியது 50% பாப்புலேஷன் ஹேவிங் ஒன்லி 2% ஆஃப் தி குளோபல் வெல்த். அப்ப எந்த அளவுக்கு இன்இக்வாலிட்டி இருக்குன்னு பார்த்துக்கோ. பணக்காரன் மட்டும் பணக்காரன் ஆகிட்டே இருக்கான் அப்படின்றது எக்ஸாம்பிள். அது மாதிரி பில்லியனர்ஸுக்குள்ளேயும் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு. இப்ப ஹை அதானி அம்பானி மாதிரி இருக்கக்கூடிய ஹை பில்லியனர்ஸ், டாடா, பில் கேட்ஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய டாப் 10ல இருக்கக்கூடியவங்களுக்கும் மீடியம் பில்லியனர்ஸ் இருக்காங்கல்ல, மில்லியனர்ஸ், அவங்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. 10% ஆஃப் தி ஆவரேஜ் பில்லியனர், 10% அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஹீரோ அளவு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 மில்லியன் ஹீரோ நான் சொல்றது. அதே ரிச் டாப்ல இருக்கக்கூடிய 0.001% பாப்புலேஷன் கிட்ட இருக்கக்கூடியது யூரோல தட் இஸ் 1 பில்லியன். இங்க மில்லியன், இவங்க 0. அப்ப இந்த இவங்க எல்லாமே டாடா, இவங்க டாப்ல இருக்கிறவங்க எல்லாமே இந்த கேட்டகரியில வருவாங்க. பில் கேட்ஸ், அமேசானோட ஹெட், இவங்க எல்லாமே இந்த கேட்டகரியில வருவாங்க. கிளைமேட் ஃபுட் பிரிண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிளைமேட் கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் தி புவர் பீப்புள் இஸ் வெரி லெஸ். டாப் வந்து 1% பாப்புலேஷன் ரிலீசிங் 41% ஆஃப் தி குளோபல் எமிஷன், அவங்க கான்ட்ரிபியூஷன் அதிகம். டாப் 10%, இது 1%. டாப் 10% வந்து எவ்வளவு ரிலீஸ் பண்றாங்கன்னா மொத்தம் 77%. அப்ப மீதி இருக்கிறவங்க பாட்டம்ல இருக்கிற 50% பாப்புலேஷன் ரிலீசிங் ஒன்லி 3% ஆஃப் தி குளோபல் ஃபுட் பிரிண்ட், கிளைமேட் சேஞ்ச்ல கார்பன் ஃபுட் பிரிண்ட். அது மாதிரி தாமஸ் பிக்கெட்டி அப்படின்றவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இஸ் ஆல்சோ இன்இக்வாலிட்டி கலர்ஸ் ஒரு ரிட்டர்ன் ஆஃப் கேபிட்டல் கெயின். கேபிட்டல் கெயின் அப்படின்னா அசட் வாங்கிட்டு விற்கிறதுல வரக்கூடியது கேபிட்டல் கெயின், சிஜிடி. கேபிட்டல் கெயின்ல டாக்ஸ், சிஜின்றது கேபிட்டல் கெயின். அது வந்து அதிகம் கம்பேரிங் டு த ஜிடிபி ஆஃப் எனி கண்ட்ரி. அதுவும் வந்து அவர் சொல்றாரு. அது மாதிரி நிறைய பேர் வந்து இதுல இன்வெஸ்ட் பண்றாங்க, அசட்ஸ்ல ரிட்டர்ன் வந்து அதிகம், லுக்ரேட்டிவ் அப்படின்றது ஸ்டாக் மார்க்கெட், பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது. நிறைய கண்ட்ரிஸ் வந்து டாக்ஸ் அவாய்டன்ஸ் பண்றாங்க. அன்இக்வல் ஆக்சஸ் டு ஹை ரிட்டர்ன்ஸ் லைக் லேண்டு, ப்ராப்பர்ட்டி, இதெல்லாமே வந்து பணக்காரங்க கிட்ட இருக்கு அப்படின்றாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராப்ளத்துக்கான ரீசன் எடுத்தீங்கன்னா டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியா. கேபிட்டல் கெயின் டாக்ஸ் ஒன்லி 12.5%. இட் இஸ் வெரி லெஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அது மாதிரி லிமிடெட் ஸ்பெண்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு கவர்மெண்ட் வந்து ஸ்பெண்டிங் பண்றது கம்மி, அது ஸ்பெண்டிங் அதிகப்படுத்தணும். லேண்ட் அசர்ட் கான்சென்ட்ரேஷன் இருந்தால் ஹிந்து பாப்புலேஷன் கிட்ட ஹிந்துஸ்குள்ளே டிஸ்கிரிமினேஷன் இருக்குன்றாங்க. ஹையர் இன்கம், ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் ரிலிஜியன், பட் ஹிந்து பாப்புலேஷன்ல ரொம்ப ஹை காஸ்ட்ல இருக்கவங்க கிட்ட 22.3% ரிசோர்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதே இது எஸ்சி கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஹிந்துஸ் கிட்ட ஒன்லி 7.8% ஆஃப் தி ரிசோர்ஸ். அப்போ ஹையர் காஸ்ட்ல இருக்கு. அது மாதிரி ஸ்டேட் லைக் மகாராஷ்டிரா, ஒடிசா, கேரளா, இவங்க எல்லாமே ஹைலி இன்கம் கான்ட்ரிபியூஷன் ஸ்டேட். தமிழ்நாடு வரும், வரிசை எடுத்தால் தமிழ்நாடு வரும். அவங்க எல்லாமே இன்கம்ல ரொம்ப ஈக்குவாலிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள், ரொம்ப இன்கம் இருக்கக்கூடிய மாநிலங்கள் மகாராஷ்டிரா, ஒடிசா, கேரளா. அது மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஜார்க்கண்ட், ஹிமாச்சல் பிரதேஷ், அப்புறம் இங்க ஒடிசா போட்டணும், உத்தரப்பிரதேஷ், இங்க ஒடிசா வரும். ஸோ இந்த மாநிலங்கள், ஏன்னா ஒடிசா வந்து ட்ரைபல்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள், இதெல்லாமே புவர் பர்ஃபார்மிங்ல இருக்கிறதா சொல்லப்படுது இன்கம் கேட்டகரியில். சரியா? ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் பார்ட். The next article related to the யுனெஸ்கோவில் தீபாவளி ஃபங்க்ஷனை வந்து இன்டான்ஜிபிள் ஹெரிட்டேஜ் லிஸ்ட்ல மாத்திருக்காங்க, கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் லிஸ்ட். ஸோ யுனெஸ்கோ they are releasing, they having 3 list. யுனெஸ்கோ பொறுத்தவரையும் கல்ச்சரல்,
மிக்சட், அப்புறம் நேச்சுரல். இந்தியாவில் கல்ச்சுரல் தான் ராணி கி வாவ், தாஜ்மஹால் இதெல்லாமே கல்ச்சுரல் சைட்ஸா. மானுமெண்ட்ஸ், ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ஏரியா, ஆர்கியாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே வந்து கல்ச்சுரல் சைட்டா யுனெஸ்கோ நோட்டிஃபை பண்ணா. நேச்சுரல் எடுத்துனா காசிரங்கா, வெஸ்டர்ன் காட்ஸ் இதெல்லாமே வந்து நேச்சுரல் சைட்ஸா இருக்கு. மிக்சடுனா ரெண்டுக்குமே இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. நேச்சுரல்ன்றது இக்கலாஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ், பயோடைவர்சிட்டிக்கு கான்ட்ரிபியூஷன். வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து பயோடைவர்சிட்டி ரொம்ப கான்ட்ரிபியூஷன் இல்ல. அது மாதிரி காசிரங்கா நேஷனல் பார்க்கும் அதே மாதிரி 100 ரைனோசரஸ். மிக்சடுன்னா ரெண்டுமே இருக்கும், ஈக்கலாஜிக்கல் இருக்கும், கல்ச்சரல் இருக்கும். அப்படி நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சைட் வந்து லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு, கஞ்சன்ஜங்கா, மவுண்ட் எவரெஸ்ட்ல இருக்கக்கூடிய கஞ்சன்ஜங்கா. ஸோ ரீசெண்டாக இன்டான்ஜிபிள் இதெல்லாமே தொட்டு உணரக்கூடியது. இன்டான்ஜிபிள் அப்படின்னா பார்க்க தான் முடியும், தொட்டு உணர முடியாத லிஸ்ட். தட் இஸ் துர்கா பூஜை ஆட் பண்ணாங்க, சவ் டான்ஸ், யோகா, கும்பமேளா, அப்புறம் இப்போ தீபாவளி ஆட் பண்ணியிருக்காங்க, கூதியாட்டம், அப்புறம் கர்பா டான்ஸ் இதெல்லாமே ஆட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ஓரல் பெர்ஃபார்மன்ஸ் ட்ரெடிஷ்னல் கேட்டகரியில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருக்கக்கூடியது இப்போ ஆட் பண்ணப்படும். ஸோ தீபாவளி ஆட் பண்ணப்பட்டது. வேர்ல்டு லெவலில் இனிமேல் தீபாவளியோட இம்பார்ட்டன்ஸ் அதிகமாகும் அப்படின்றாங்க. ஸோ யூ பீப்புள் நீட் டு ஸ்டடி ரிலேட்டட் டு யுனெஸ்கோ. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகிள். The next article related to the blue corner notice. இன்டர்போலோட ப்ளூ கார்னர் நோட்டீஸ். கோவாவில் நடந்த அந்த ஃபயர் ஆக்சிடென்ட், அதில் அந்த ஹோட்டல்ஸோட ஓனர்ஸ் வந்து அப்ஸ்காண்டில் இருக்காங்க. அந்த ஓனர்ஸ் மேல ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்காக ப்ளூ கார்னர், அவங்க வந்து மறைஞ்சிருக்காங்க, அவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இன்டர்போல் வந்து ப்ளூ கார்னர் நோட்டீஸ். இன்டர்போல்னா இன்டர்நேஷனல் போலீஸ். இன்டர்நேஷனல் போலீஸ், திஸ் ஆர்கனைசேஷன் வாஸ் கிரியேட்டட் இன் த இயர் 1949. லிட்டன்ல, பிரான்ஸ் லிட்டன்ல இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு. இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, இது ஒரு தனி போலீஸ் படை கிடையாது. எல்லா நேஷன்ஸ்லயும் தேர் வில் பி a நேஷனல் சென்ட்ரல் பியூரோ. நம்ம இந்தியாவை எடுத்தீங்கன்னா, அமெரிக்கா எடுத்தீங்கன்னா FBI, நம்ம இந்தியாவில் சிபிஐ வாஸ் டெசிக்னேட்டட் டு திஸ் அத்தாரிட்டி. அப்போ அவங்க தான் இந்தியாவில் யாராச்சும் கல்பிரேட் வந்து ஒளிஞ்சிருக்காங்க வெளிநாட்டுக்காரங்கன்னா, இன்டர்போல் நோட்டீஸ் கொடுத்தாச்சு அப்படின்னா அவங்க பிடிச்சி கொடுக்கணும். அதான் அவங்களோட ஒர்க்கு. ஸோ இந்த இன்டர்போல் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் யுனைடெட் நேஷன், அது தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு ஒரு ஜெனரல் செக்ரட்டரிக்காக 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவரை எடுப்பாங்க. இன்டர்நேஷனல் தெர் பி ஜெனரல் அசம்பிளி, அவங்க தான் செலக்ட் பண்ணா. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. இவங்க இஷ்யூ பண்ணக்கூடிய நோட்டீஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெட் நோட்டீஸ், 8 டைப் ஆஃப் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ண டிஸ்பிளே இட். ஸோ யூ கேன் சி ரெட் நோட்டீஸ், ப்ளூ நோட்டீஸ், கிரீன் நோட்டீஸ், அப்புறம் எல்லோ, பிளாக், ஆரஞ்சு, அப்புறம் பர்பிள். இன்டர்போல் யுஎன்எஸ்சி நோட்டீஸ் வரை ரிலீஸ் பண்றாங்க. ரெட் எடுத்துட்டுனா ஏதாவது ஒரு பர்சன் வந்து அரெஸ்ட் பண்ணி கொடுக்கணும், கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அவருக்கு ரெட் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்ப எந்த நாட்டுல இருந்தா அவரை பிடிச்சி கொடுப்பாங்க. ப்ளூ நோட்டீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சம்படிஸ் மிஸ்ஸிங், மறைஞ்சிருக்காங்க, அப்ஸ்காண்டா இருக்காங்கன்னா அவங்க எங்க இருக்காங்கன்னு லொகேட் பண்றது. அந்த இன்ஃபர்மேஷன் அரெஸ்ட் பண்ண தேவையில்லை, எங்க இருக்காங்கன்னு ஐடென்டிஃபை பண்றது. இப்போ அவங்க மேல ஏதாவது விசாரணை பண்ணணும்னா விசாரிக்கிறதுக்காக. கிரீன் நோட்டீஸ், கிரிமினல் கிரைம் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுறவங்க, பர்சனல் கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுற அவங்கள பிடிக்கிறதுக்காக கிரீன் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. எல்லோ நோட்டீஸ் வந்து மிஸ்ஸிங் பர்சன்ஸ் ஐடென்டிஃபை பண்றது, காணாம போறவங்களை பிடிக்கிறதுக்காக. பிளாக் நோட்டீஸ் வந்து அன்ஐடென்டிஃபைட் பாடிஸ், டெட் பாடிஸ், அதுக்கு இஷ்யூ பண்ற. ஆரஞ்சு வந்து ஒரு ஒரு பர்சனால ஒரு நாட்டுக்குள்ள அவங்க என்டர் ஆகுறாங்க அப்படின்னா, அந்த நாட்டுக்குள்ள இருக்காங்கன்னா டெரரிஸ்ட் த்ரெட்டனிங் இருக்கு, அவங்களால பாம் பிளாஸ்ட் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுனால அது கொடுக்கக்கூடிய. பர்பிள்ன்றது டெரரிஸ்ட் ஆக்டிவ் ஆர்கனைசேஷன்ஸ் மோடஸ் ஆப்பரண்டி, என்ன மாதிரியான அட்டாக், இப்போ வெஹிக்கிள் எடுத்துட்டு போய் கூட்டத்தில் இடிக்கிறது, இப்போ பாம் பிளாஸ்ட் பண்ணாங்களே டெல்லி, இதெல்லாம் மோடஸ் ஆஃப் ஆப்பராண்டி, என்ன மாதிரியான ஆப்பராண்டிஸ் இந்த ஆர்கனைசேஷன்ஸ் பண்ணுவாங்கன்றத சொல்றது. இன்டர்போல் யுஎன்எஸ்சியோட ஒரு லிஸ்ட் இருக்கு. அது வந்து இட்ஸ் நாட் அ கலர், இட்ஸ் அ ஸ்பெஷல் நோட்டீஸ். யுஎன்எஸ்சியில சாங்ஷன் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் அவங்களெல்லாம் தடை பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு மேல இந்த இஷ்யூ போட்டுதான் இவங்க வந்து மற்ற கண்ட்ரிஸுக்கு போக முடியாது. டிராவல் பேனுக்காக வைக்கக்கூடியது. ஆர்ம்ஸ் இதெல்லாம் பண்ணக்கூடாது, டிராவல் ஆர்ம்ஸ் ட்ரேட் எல்லாம் பண்ண முடியாது. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகல். அந்த ஃபைனல் ஒன் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆஸ்திரேலியா வந்து இப்போ சோசியல் மீடியா வந்து 16 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அலோட், 16 வயசுக்கு கீழே இருக்கவங்களுக்கு எல்லாமே பேன் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஒரு கரெக்ட் தானே? ஓகே. ஸோ 16 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து இப்போ பேன், அதுக்கான லா வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். சோஷியல் மீடியா மினிமம் ஏஜ் ஆக்ட் அப்படி, ஆன்லைன் சேஃப்டி சோஷியல் மீடியா மினிமம் ஏஜ் ஆக்ட் அப்படின்றது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அப்புறம் ஸ்னாப்சாட்டு, த்ரெட்ஸு, டிக்டாக்கு, ஸ்விட்ச்சு, யூடியூப், எக்ஸ், இந்த வலைத்தளங்கள் எல்லாம் அவங்க பயன்படுத்தலாம். சோஷியல் மீடியா மட்டும்தான், கேம் ஆன்லைன்லாம் அவங்க பயன்படுத்தலாம். ஸோ பிளாட்ஃபார்ம்ஸ் ஷுட் பி ரீசனபிள். அவங்க வந்து டீஆக்டிவேட், இது வந்து ஆஸ்திரேலியாவோட நியூஸ் தான்.
பட் இதை நம்ம ஃபாலோ பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஃபியூச்சர்ல. அதனால இது இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் கண்ட்ரி தே ஆர் டூயிங் இட். இனி மலேசியா போன்ற நாடுகளும் பண்ணுவாங்க. ஃபைண்ட் அண்ட் டீஆக்டிவேட் பண்ணணும். பிளாக் ஒர்க் அரவுண்ட்ஸ் அப்படின்னா இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட். ஒர்க் அரவுண்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. நீங்க வந்து பேன் பண்ணப்பட்டுட்டீங்க அப்படின்றப்போ உங்க வீட்டில் உள்ளவங்க போட்டோவை வச்சு நீங்க பெரிய ஆளுன்னு சொல்லி பயன்படுத்துறது. இப்போ 18 இயர்ஸ்ன்றது எப்படி 18க்கு மேல 16க்கு மேல இருக்காங்கன்னு எப்படி தெரியும்? ஸோ ஸோ அப்போ அவங்க வந்து அம்மாவோட ஃபோட்டோ, அப்பாவோட ஃபோட்டோ, இல்லைன்னா எங்க எல்டர் பிரதர்ஸோட ஃபோட்டோ, எல்டர் ஒன்ஸோட ஃபோட்டோஸை பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி ஆட்களையும் கண்டுபிடிச்சு இந்த யூடியூப் இவங்க தான் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் தான் அதை ரிமூவ் பண்ணணும். இல்லைன்னா தே வில் பி பீனலைஸ்ட். ஓனர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி இவங்க தலையில தான். அவங்க பார்த்தாங்கன்னா அவங்க மேல ஆக்ஷன் கிடையாது, இவங்க மேலதான் ஆக்ஷன். எக்ஸாம்பிள் என்ன, டேட்டிங் வெப்சைட்ஸ், கேமிங் பிளாட்ஃபார்ம்ஸ், இதையும் பேன் பண்ணியிருக்கணும். எனிவே இட் வாஸ் நாட் பேண்ட். இது காரணம் என்னன்னா பிரேக்கிங் டோமஃபைன் லூப் அப்படின்னு சொல்லப்படும். டோமஃபைன் இஸ் அ ஹார்மோன் செக்ரீஷன். அப்படின்னா நமக்கு இப்போ ஒரு போஸ்ட் போடுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு வீடியோ போடுறோம், ஒரு ஷார்ட்ஸ் போடுறோம் அப்படின்றப்போ அதுக்கு நமக்குடைய வரக்கூடிய லைக்ஸ்னால நம்ம என்ன பண்றோம், ஷேரிங்ஸ்னால இன்னும் அதிகமா நம்ம அது வந்து ஒரு ஒரு விதமான அடிக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அடிக்ஷன்ல போகாம இருக்கிறதுக்காக. ஏன்னா இப்போ நீங்க ஒரு வீடியோ பாக்குறீங்கன்றப்போ தேர் இஸ் அன் அல்காரிதம். நீங்க என்ன வீடியோ ரெகுலரா இந்த டைமுக்கு பாக்குறீங்கன்றத வச்சு உங்களுக்கு வீடியோ சர்ச் பண்ணிட்டு சிலர் என்ன பண்ணுவாங்க, அதை பார்த்துட்டே இருப்பாங்க, டைம் போறதே தெரியாது. இட்ஸ் அ அவங்களோட டைமை வந்து வேஸ்ட் பண்ற இட்ஸ் அன் அடிக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுது. தட் இஸ் டெமஃபைன் லூப் அப்படின்னு சொல்லப்படுது. அதை பிரேக் பண்றதுக்காக தான் இதை பண்றாங்க அப்படின்றது. அக்கார்டிங் டு ஆஸ்திரேலியாவோட டேட்டாஸ் எடுத்தீங்கன்னா 74% பீப்புள் saw and heard harmful வீடியோஸ் இந்த மாதிரி த்ரெட்ல மாட்டிக்கிருக்காங்க. 53% எக்ஸ்பீரியன்ஸ் சைபர் புல்லிங், 60% saw ஆன்லைன் ஹேட் கிரைம்ஸ், 27% பர்சனலி எக்ஸ்பீரியன்ஸ் ஆன்லைன். இந்த மாதிரியான இது இருக்கு. அது மாதிரி சின்ன குழந்தைங்க ஆப்ரேஷன் டெரரிஸ்டோட ஆப்ரேஷன்ஸ்ல மாட்டுறதுக்கு, ஏன்னா சோஷியல் மீடியாஸ் தான் அவங்க பயன்படுத்துறாங்க அவங்கள டெரரிஸ்ட்ல சேர்க்கறதுக்கு. அப்போ சூசைட் பாம்பிங் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்ல இப்போ நமக்கு டெல்லியில நடந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே சோஷியல் மீடியாஸ். ஸோ அதை கவர் பண்ற குழந்தைங்களை ஈஸியாக அவங்க கவர முடியும். பிக்டெக் கம்பெனிஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ நீங்க பேன் பண்ணிட்டீங்க, அவங்க ஆல்டர்னேட்டிவ் தேடுவாங்க. விபிஎன் நெட்வொர்க்ஸை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ அவங்க கேம் இந்த பிளாட்ஃபார்ம் எதுவுமே சோஷியல் மீடியா மட்டும்தான் பேன் பண்ணியிருக்காங்க. அப்போ வேற இடத்துக்கு அவங்க போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது இன்னும் அவங்கள வல்னரபிளா கொண்டு விடும். அடல்ட் கண்டென்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு காமிக்கும். ஏன்னா யூடியூப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, அடல்ட் கண்டென்ட்ஸ் காமிக்காது. அங்கெல்லாம் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. அல்காரிதம் இஸ் நாட் மேட் ப்ராப்பர்லி, ஃபில்டர்ஸ் கிடையாது. அப்படின்றப்ப சின்ன குழந்தைங்களும் அந்த அடல்ட் கண்டென்ட்ஸுக்கு பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிக்டெக் கம்பெனிஸ் எல்லாருமே அதான் சொல்றாங்க, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் கட்டையில் ஆகுது, ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் கட்டையில் ஆகுது அப்படின்றாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் டேட்டா ப்ரொடெக்ஷன், பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல அண்டர் 18ல யாராச்சும் யூஸ் பண்ணா வெரிஃபைபிள் கண்டென்ட்ஸ் வந்து பேரண்ட்ஸ் வந்து வெரிஃபைபிள் பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ரொவிஷன்ஸ் வச்சிருக்கோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிராமங்கள்ல இது வந்து சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஏன்னா 10%, 10.9%, 7% பீப்புள் தான் இந்தியாவில் சிஸ்டம் பயன்படுத்துறாங்க. அது மாதிரி 23.9% ஹேவிங் இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ். அதனால பேரண்டல் கண்ட்ரோல் எல்லாம் அவங்களால பண்ண முடியுமா அப்படின்றது. அது மாதிரி பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டலி, நார்வே, சைனா போன்ற நாடுகளில் பேரண்டல் கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எடுத்துன்னா டெக்னிக்கல் இஷ்யூஸ் ஆல்டர்னேட்டிவ்ஸுக்கு போவாங்க. அதில் இன்னும் அடிக்ஷன் ஆகுறது, அவங்க இன்னும் ப்ராப்ளத்தில் போய் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ தட்ஸ் அபவுட் தி ஆர்டிகல்ஸ். நவ் வி வில் மூவ் ஆன் டு தி MCQs. So question number 1, with reference to the removal of a High Court judge, consider the following statements. Statement number 1, the motion for removal in Parliament requires support from at least 1/4 of either house to be admitted. Statement number 2, the inquiry committee consists of a Supreme Court judge and the Chief Justice of India and a distinguished jurist. Statement number 3, the motion proceeds only if the committee finds proved misbehavior or incapacity. The motion must be passed by both the houses of the parliament with special majority. So which of the statements given above is are correct? Options are A 1 and 2 only, B 2 and 4 only, C 3 and 4 only, D 3 only. Question number 2, with reference to the India's rice export, consider the following statements. Statement number 1, the Basmati rice exports are largely concentrated in West Asian markets. Statement number 2, non-Basmati rice exports show a wider distribution with several African countries as a major importers. Statement number 3,
the United States accounts for relatively small share of India's total rice exports. Which of the statements given above is are correct? Options are A 1 and 2 only, B 1 and 3 only, C 2 and 3 only, D all of the above. Question number 3, with reference to the India's bilateral military exercises with the neighboring countries, consider the following statement. Statement 1, Samriddhi and Bono Sagar are bilateral exercises between India and Bangladesh conducted by armies and navies respectively. Statement number 2, impacts and in Dublin Corpet. So are the Indian Myanmar engagement the former involving army and the later involving the navy? The first one on the army, second on the navy. Statement number 3, exercise Mitra Shakti has been conducted only between India and Sri Lanka. Which of the statements given above these are correct? Options are A 1 only, B 1 and 2 only, C 2 and 3 only, D all of the above. Question number 4, consider the following statements. Statement number 1, China is the world's largest exporter of rice due to its surplus production. Statement number 2, Thailand and Vietnam are Indian main competitors in the global rice export market. Which of the statements given above is are correct? Options are A 1 only, B 2 only, C both, D neither. Question number 5, consider the following statements regarding the National Intelligence Grid, NAT Grid. Statement number 1, it is a platform for investigating agencies to securely access government and private databases in real time. Statement number 2, it works under the Ministry of Home Affairs. Option